ஹலோ ஆல். நல்ல ப்ராப்ளம். வீடியோவை பாஸ் பண்ணி ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க. இதை 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் முடிக்க முடியாது. கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான். ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இந்த சார்ஜை யூஸ் பண்ணலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நீங்கள் எந்த பிளேஸில் வைக்கிறீங்களோ அதோட பொட்டன்ஷியல் அண்ட் இனிஷியலாக எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அதோட பொட்டன்ஷியல். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோட சைடு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயர் வர முடியாது. லெட் இமேஜின் ஏன்னு சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் கியூ எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் அதை மாற்றவே கூடாது. ஓகே, நான் கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அண்டு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்தீங்கன்னா நேமிங்கும் அது மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ கிளாக் வைஸில் எடுத்ததுனால நேமிங் அதே மாதிரி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டரில் பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சென்டரில் பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனால் எல்லா டிஸ்டன்ஸும் ஸ்கொயரில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தானே இருக்கும். எஸ், அதனால் எக்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் போடணும் இல்லை, பட் டீச் பண்ணும்போது நான் ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல, அதுதான். ஸோ இப்போ வி சென்டரில் ஓன்னு வச்சுக்கலாம். கே கியூ பை எக்ஸ் ஏல உள்ளது எழுதிட்டேன். அடுத்தது பியில் உள்ளது எழுதிட்டு இருக்கேன், கே கியூ பை எக்ஸ். ஓகே, அடுத்தது சியில் எழுதுறேன் ப்ளஸ் கே ஆஃப் மைனஸ் கியூ பை எக்ஸ். அடுத்தது டியில் உள்ளது எழுதுறேன், கே ஆஃப் மைனஸ் கியூ பை எக்ஸ். ஓகேவா? எஸ், இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கேன்சல் அவுட் ஆகி ஆன்சர் 0ன்னு தெரியும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல். ஸோ சென்டரில் நெட் பொட்டன்ஷியலோட ஆன்சர் 0. கிளியரா? எஸ். அடுத்தது இப்போது நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், சென்டரில் பொட்டன்ஷியல் 0. ஓகேவா? சரி, இப்போது எதை எரேஸ் பண்ணலாம்? எனக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், அதனால தான். ஃபைன், இப்போ இந்த சென்டரில் உள்ளதையும் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ அவங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சார்ஜை வந்துட்டு ஓல இருந்து ஈல எடுத்துகிட்டு போகிறீங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ஓ சென்டர் அண்ட் இ அண்ட் எஃப் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிசி. பிசிக்கு நடுவில் இ வைக்கிறேன். முதல்ல நான் அதை கால்குலேட் பண்ண போகிறேன். சரி, விஇ கால்குலேட் பண்ணிக்கலாம். 4 சார்ஜ் இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஒயிட் லைன் டிஸ்டன்ஸ் என்ன? இது ஃபுல்லாக ஏன்னா இது என்னது? a/2. இது ஏ. அப்போது ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் இங்கே போடுறேன் பாருங்க. இது a/2, இது ஏ. அப்போது ஹைபாட்டனியூஸ் என்ன வரும்? a² + a²/4. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5a²/4. ரூட் வேற கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ ஆன்சர் a/2√5. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹைப்போட டிஸ்டன்ஸ் a/2√5. இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஏவோட டிஸ்டன்ஸை தான் நான் எழுத போகிறேன். KQ by a/2√5. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும், புரியலன்னா ரிவைன் பண்ணி பாருங்க. ப்ளஸ் அடுத்தது பி எழுதுறேன், வெரி இம்பார்ட்டன்ட், KQ by a/2. அடுத்தது சி எழுதுறேன், சியோட டிஸ்டன்ஸ் என்ன? a/2. ஸோ ப்ளஸ் கே ஆஃப் மைனஸ் கியூ. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சின்னதாக தப்பு நடந்தாலும் போச்சு. அப்புறம் இங்கே மைனஸ் கியூவில் இருந்து டிஸ்டன்ஸ் என்ன? அதே ஒயிட் டிஸ்டன்ஸ் தான், ஒயிட் லைன் டிஸ்டன்ஸ் தான், அது a/2√5. பக்கா? சரி, அதையும் போட்டாச்சா? சூப்பர். ஸோ கே இன்ட்டு மைனஸ் கியூ பை a/2√5. இங்கே எதுவுமே கேன்சல் அவுட் ஆகாது. கேன்சல் அவுட் ஆகிடும், இதில் கேன்சல் அவுட் ஆகிடும், எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ். அப்போது நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னென்னா பொட்டென்ஷியல் வியும் என்ன? அந்த பாயிண்ட்லேயும் 0. ஸோ சென்டர்ல இருந்து O2E கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பீங்கல்ல, O2E நகர்த்துறதுக்கு ஒர்க் எவ்வளோ? ஸோ ஒர்க் டன் ஃப்ரம் ஓல இருந்து ஈக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன பொட்டன்ஷியல்? வி பொட்டன்ஷியல் மைனஸ் சென்டர்ல பொட்டன்ஷியல் இன்டூ நீங்க என்ன சார்ஜ் எடுத்துட்டு போறீங்க? ஈங்கிற சார்ஜ் எடுத்துட்டு போறீங்க. அப்போ இதுவும் 0, இதுவும் 0, மொத்தமா ஒர்க்கே அங்கே நடக்கல. நம்ம அந்த சார்ஜை நகர்த்தும் போது எந்த ஒரு ஒர்க்கும் அங்கே நடக்கலைங்கிறது தான் இங்கே உண்மை. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் கண்டுபிடிச்சிரும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஓஎஃப். உங்களுக்கு தான் சென்டரில் உள்ளது தெரியுமே, 0 தானே அது, அதில் டவுட் இருக்க போகிறது இல்லை. ஸோ அது 0. அப்போ நம்ம அடுத்த டாஸ்க் என்ன? விஎஃப் தான் கால்குலேட் பண்ணணும். விஎஃப் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கால்குலேட் பண்ணலாம், ரொம்ப கான்ஷியஸாக கால்குலேட் பண்ணணும். அதில் 0 வராது. நான் முதல்ல கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இந்த லைன்லாம் கேன்சல் பண்ணிவிடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல பார்க்க. எஸ், இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இந்த ரோஸ் லைனோட டிஸ்டன்ஸ் என்ன?
அதே மாதிரி a இது என்ன வரும் a by 2. ஸோ ஹைபாட்டனஸ் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் a by 2 ரூட் 5 பக்கா. அதே மாதிரி இவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன a by 2 ரூட் 5. கிளியரா? எஸ். இது half இது half எழுத போகிறோம். k q by a by 2 ரூட் 5 ஓகே ப்ளஸ் b ஓடது என்ன kq by a by 2 ரூட் 5 பக்கா ப்ளஸ் c எழுதுறேன் k minus q. cல இருந்து fக்கு பாயிண்ட் எவ்வளோ சார் cல இருந்து இந்த f பாயிண்ட் எவ்வளோ a by 2. அப்போ a by 2. அதே மாதிரி d பாயிண்ட் எழுதுறேன் k of minus q a by 2. இங்க எதுவுமே கேன்சல் அவுட் ஆகாது. இவங்க 2 டைம்ஸ் இருக்காங்களா ஆமா இவங்களும் 2 டைம்ஸ் இருக்காங்களா அப்போ என்ன எழுத போறேன் 2kq by a by 2 ரூட் 5. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டேன். ஸோ இந்த பை 2 என்ன ஆகும்னா மேலே போகுமா அப்போ மேலே என்ன எழுதிடலாம் இன்னொரு 2 போட்டுடலாம் 5 ரூட் 5 பக்கா. அடுத்தது அதே மாதிரி மைனஸ் 2kq by a by 2. அந்த 2 என்ன ஆகும் மேலே போய்டும். டினாமினேட்டர் ஆஃப் த டினாமினேட்டர் பிகம்ஸ் நியூமரேட்டர். அப்போ ஆன்சர் என்ன 4qa ரூட் 5 இங்கே ஒரு a வரும் மைனஸ் 4kq by a. ஸோ இப்போ ஆன்சர் என்ன 4kq பொட்டன்ஷியல் தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் பை ஏவையும் காமனாக வெளியில் எடுத்துருங்க 1 by ரூட் 5 மைனஸ் 1. இப்போ நாம கண்டுபிடிச்சது வெறும் vf மட்டும்தான். வெறும் vf தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமே தான் நான் ஒர்க் கண்டுபிடிக்க போறேன். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலா எங்க வந்து வச்சேன் எஃப்ல. இனிஷியலா எங்க இருந்து எடுத்தேன் ஓல. என்ன சார்ஜ் எடுத்துட்டு வரேன் ஈங்கிற சார்ஜ். இந்த விஓ யாரு 0. அப்ப vf மட்டும் தான் அங்க சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப kq by a root over 1 by root 5 minus 1 sorry minus 1 into e. This is very important. The e விட்டீங்கன்னா போச்சு தப்பு தான். 4kqe by a open the bracket 1 by root 5 minus 1. That's all about the problem. நல்ல ப்ராப்ளம். இந்த மாதிரி லென்த்தியான ப்ராப்ளம் வரும்போது 3 மார்க்கில் சாலிடாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ்டர் ப்ராப்ளம் சொல்லுவேன். என்சிஆர்டி லெவல் பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கான்செப்டே கற்றுக்கிட்ட மாதிரி. ஒர்க் டன், பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த மாதிரி. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.